நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சே? காஃபிடா. மீனுக்குட்டி காப்பிடா. தேங்க்யூடா செல்லம். அடா 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 அடா, காப்பியா இது? இல்லவே இல்லை, பால் கடல்ல கடைஞ்ச அமிர்தம். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். காப்பி சுருக்குன்னு இருக்கே மீனாட்சி. பால், டிகாசன், சீனி அனைத்தும் கலந்த அற்புதமான கலவை. காஃபினா அது மீனாட்சி காஃபி தான். பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கே. ஏய், அப்படியே ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி காப்பி போடுறதுக்கு எங்க அம்மாவுக்கு டியூஷன் எடு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட சுதா இந்த மாதிரி ஒரு காப்பியை போட்டதே இல்லை. காப்பி கொடுனா கழனி தண்ணியை தான் கொடுக்கும். மீனாட்சி, குளிச்சுட்டேன், போட்டுக்க. ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டியா? மீனாட்சி, ட்ரெஸ்ஸு. ஓய், அதான பார்த்தேன். பர்ஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் மீனாட்சி ஆச்சே. துணிக்கு சூடேறாம உன்ன மாதிரி அயன் பண்றதுக்கு இந்த உலகத்திலே ஆள் இல்லை மீனாட்சி. என்ன மடிப்பு, என்ன தேய்ப்பு. மாமாவை ஒரு மினிஸ்டர் ரேஞ்சுக்கு மாற்றி விடுறது நீதான் மீனாட்சி. எங்க அம்மாவெல்லாம் அயன் பண்ணி கொடுமான சட்டையை ஓட்டையாக்கி கொடுத்துரும். எத்தனை சட்டை அந்த மாதிரி வீணா இருக்கு தெரியுமா? மீனாட்சி, டிஃபன். இதுவும் ரெடியா இருக்கா? மீனாட்சியா கொக்கா? ஊர்ல ஆவாம வெள்ளை கலர்ல அணுகுண்ட சுட்டு இட்லின்னு ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா நீ சுடுற இட்லி இருக்கே, அமேசிங்கடா. குஷ்பு இட்லிக்கு அப்புறம் மீனாட்சி இட்லி தான். வெயிட் போட்டாலும் பரவாயில்ல போ. இதே சுதா இட்லி வைக்க சொல்லு, இட்லி இந்த அளவுக்கு வெள்ளையாகவும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்காது. போதும் நினைச்சு, போதும் நினைச்சு. சத்தியமா இன்னொரு இட்லிலாம் முடியாதுடா. மாமா நல்லா சாப்பிட்டேன். ஐயோ, இன்னும் 2 இட்லியா? வாய்ப்பே இல்லை மீனாட்சி, ப்ளீஸ் போதும். ஏற்கனவே 10 இட்லி சாப்பிட்டேன். முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். சுதா, நீ எப்போ வந்த? நீ தனியா உட்காந்து போதும் போதும் புலம்பிட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். தனியா புலம்புனா? நீ வேற. மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருந்தம்மா. ஓஹோ, அப்படியா? இப்பதான் இட்லி வச்சுட்டு போனா, நீ பாக்கல? பாக்கலையே. எங்க அவளை கூப்பிடு பாப்போம். மீனாட்சி, அம்மா கூப்பிடுறாங்க பாரு. எங்கடா இருக்க? சீக்கிரம் வா. டேய், ஓவரா பண்ணாத, உத வாங்குவ. என்னம்மா? மீனாட்சி எங்கடா இங்க இருக்கா? அவ கல்லிடக்குறிச்சியில தானே இருக்கா? ஆனா அவ காலையில காபி போட்டு கொடுத்தாலேம்மா. காஃபி போட்டு கொடுத்தது நானு. நீயா? அப்ப ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சது நான் தான். இட்லி? இது மீனாட்சி இட்லி இல்லடா, சுதாவோட இட்லி. எப்படி எப்படி காஃபி குடுன்னு கேட்டா நான் கழனி தண்ணிய போட்டு கொடுப்பேன்ல. எனக்கு அயன் பண்ணவே தெரியாது, ஏகப்பட்ட சட்டையில ஓட்ட போட்டு வச்சிருக்கேன், அப்படிதானே? நான் இட்லி சுட்டா வெள்ளையாவும் இருக்காது, சாஃப்டாவும் இருக்காது. சுதா, என்னடா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப கால்ல விழுந்துட்டு இருக்க? மன்னிச்சிருமா, ஏதோ மீனாட்சியை பாராட்டி பேசுறேன்னு உன்னை குத்தம் சொல்லிட்டேன். தப்புதான், தயவு செய்து மன்னிச்சிடேன்.
சரி சரி எழுந்துருடா. தேங்க்யூ. ஏண்டா அவ வீட்ல இல்லங்கறத கூட மறந்துட்டியா நீ? இல்லைம்மா, ஏதோ ஒரு யோசனையில் இருந்தேன், அதை சுத்தமாக மறந்துட்டேன். மாமா, நீ எதுவும் கோச்சிக்காத. சாரி. ம் இனி நீ எந்த வேலையும் பார்க்காத, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சரியா? நான் போயிட்டு வரேன். ம் அப்புறம் காஃபி, அயனிங், இட்லி எல்லாமே டாப் கிளாஸ், எப்பவும் போல. பட்டுமா? சரி. வேட்டைய மீனாட்சியை ரொம்ப மிஸ் பண்றான் போல. பாண்டி, என்னங்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? 2-3 நாளா நான் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிட்டு ஊருக்குள்ள வந்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. என்னால சத்தியமா நம்பவே முடியலங்க. ஏங்க நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு? ஒட்டுமொத்த குடும்பமும் உள்ளதாயா இருக்காங்க, கொஞ்சம் மெதுவா பேசு. ஒட்டுமொத்த குடும்பமா? யார் யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் தான் பாண்டி, என் மனைவி, மகன், மருமக, மீனாட்சி எல்லாரும் தான் இருக்காங்க. கொஞ்சம் மெதுவா பேசு. மீனாட்சியா? என்ன சொல்றீங்க? மீனாட்சி அப்படி வீட்டுக்குள்ள விட்டீங்க? நான் தான் சொன்னல பாண்டி, சார் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு ஒரு குடும்பமா ஒன்னாயிட்டாருன்னு. நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட, இப்போ வந்து நம்புறியா? ஏங்க இவன் சொல்றதுலாம் உண்மையா? குடும்பத்துல எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டீங்களா என்ன? எல்லாரும் கூட ஒண்ணு சேர்ந்தீங்களா என்ன? என்ன அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இன்னும் புரியலையா பாண்டி? நீ கேட்கறதுலாம் உண்மைன்றனால தான் சார் அமைதியா இருக்காரு. என்னங்க இது? உங்களை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்காக மனசு மாதிரி திருந்துருவீங்களா என்ன? ஏன் நாங்க இல்ல, நாங்க பாத்துக்க மாட்டோம். ஆமா, மீனாட்சியை மட்டும் தான் ஏத்திக்கிட்டீங்களா, இல்ல உங்க மருமக வேட்டையனை ஏத்திக்கிட்டீங்களா? பாண்டி, சார் முதல்ல மன்னிப்பு கேட்டதை வேட்டைங்கிட்ட தான். ஒரே நாள்ல இப்படி மொக்கி ஆயிட்டீங்களே. ச்சே. நானும் ஒரு சராசரி ஆளுதான்னு நிரூபிச்சிட்டீங்களா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க கூட நான் கூட்டணி வச்சிருக்க மாட்டேன். என்ன அசிங்கப்படுத்துறீங்க. ச்சே. வாழ்க்கையில உங்களை பாக்குறது இன்னைக்குதான் கடைசி. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க திசைக்கு ஒரு கும்பிடு. பாண்டி, பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? நான் என் குடும்பத்துக்கிட்டையும் வேட்டையங்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன் தான். ஆனா நான் மனசு மாதிரி கேட்கல. இன்னும் என் மனசுக்குள்ள நான் அவமானப்பட்டதெல்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்புறம் ஏங்க மன்னிப்பு கேட்டீங்க? வேட்டையனை போட்டுத்தல இந்த முறை கத்திய தீட்டாம புத்திய தீட்டியிருக்கேன் பாண்டி. புரியல. அருவாளை எடுத்து ஒருத்தனை பழி வாங்குறதெல்லாம் அந்த காலம். மூளையை பயன்படுத்தி திட்டம் போட்டு ஒருத்தனை சூழ்ச்சியால பழி வாங்குறது தான் இந்த காலம். இன்னும் புரியல? உண்மையை சொல்லணும்னா எனக்கு நெஞ்சு வலியே கிடையாது பாண்டி. எல்லாமே நான் பண்ண செட்டப். என்னங்க சொல்றீங்க? என் திட்டத்தோட முதல் பலனா வேட்டையனையும் மீனாட்சியையும் தற்காலிகமா பிரிச்சுட்டேன். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே வேட்டையனை அடியோட வெறுத்து இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்தல, என் பேரு தமிழ் இல்ல பாண்டி. பா பின்னிட்டாப்லையே. டேய், என்ன மாஸ்டர் பிளான் போட்டுக்கிறார் பாத்தியா? இந்த பாருங்க,
இனிமேல் நீங்க எனக்கு குருங்க. உங்களை நான் குருன்னு தான் கூப்பிட போறேன். ஐயோ, குருக்கு மொத்த இடையும் மூளைதான் போல இருக்கு. பின்னிட்டார்ல. பாண்டி, நான் சொல்ற மாதிரி நீ ஒரு காரியம் பண்ணணும். குரு சொல்லுங்க குரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி சீம்பால் சாப்பிடுறியாத்தா? ஏது சீம்பாலு? நம்ம எழுத்த வீட்டுல கணேசன் இல்ல, அவங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டுச்சு. அவங்க தான் சீம்பால் எனக்கு கொடுத்தாங்க. ஏன் கிழவி, உடம்புல அம்பட்டு சுகரையும் பிரஷரையும் வச்சுக்கிட்டு உனக்கு சீம்பால் கேக்குதா? சீம்பாலு அது ஒண்ணுமானதா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். சாப்பிட்டு சாப்பிட்டு ராத்திரி கை கால் அப்படியே குடையுதுன்னு சொல்வல, அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாத்தா, நீ சாப்பிடு. எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. சுதாவுக்கு சீம்பாலுன்னா அம்புட்டு பிரியப்பட்டு சாப்பிடுவா. மீனாட்சி மீனாட்சி பேட்டை எனக்கு ஒரு போன பண்ணி வர சொல்லு, அவகிட்ட சீம்பால் கொடுத்து போ. இத பாரு, உன் பேரங்கிட்ட பேசணும்னா நீ போன் போட்டு பேசிக்கோ. அது எதுக்கு என் போன்ல பேசணும்னு சொல்லிட்டு இருக்க நீ? அடியாத்தி, அதுக்கே இம்புட்டு கோவப்படுற? என் போன்ல காசு இல்ல மீனாட்சி, நீ உன் போன்ல போட்டு கூட. என்னாலலாம் போன் பண்ண முடியாது. ஏண்டி, உனக்கும் பேட்டைக்கு ஏதாவது சண்டையா? என்னதா? பின்ன என்ன அப்பதா, அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு, ஒரு 10 நாளைக்கு அப்பா கூட இருந்துட்டு வரேன்னு கேக்குறேன். அதுக்கு என்னமோ நான் பெரிய கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி கத்தி குமிச்சு கோச்சிட்டு போறாரு. நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ ஐயோ, எதுக்கு சிரிக்கிற? அடியே கூறு கட்டவள, நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணமான தம்பதிங்க. அதுவும் இல்லாம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்பதான் ஒண்ணு சேர்ந்து வாடுறீங்க. நீ திடுதப்புன்னு 10 நாளைக்கு என்னால வர முடியாது சொன்னா எந்த புருஷனுக்கு கோவம் வராம இருக்கும்? நீயா அவனை புரிஞ்சுக்கிட்டு பேசு. இங்க யாருத்தா, உனக்கு 10 நாளுங்கிறது சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவனுக்கு 10 நாள் எப்படி இருக்கும்? சும்மா எப்ப பாரு சண்டை கோழி மாதிரி அடிச்சுட்டு தெரியாம சமாதானமா போ மீனாட்சி. யாரு வேட்டைய உன் மேல பாசமா இருக்கிறதுனால தான் இம்புட்டு கோவப்படுறான், அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. நானும் எங்க அப்பா மேல பாசம் இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கேன்னு சொல்றேன். அது அவரும் புரிஞ்சுக்கலாம்ல. இங்க பாரு கிழவி, என்ன பொறுத்த வரைக்கும் என் மேல எந்த தப்பும் இல்ல. கோச்சிட்டு போனார்ல, அவராவே போன் பண்ணா நான் பேசுறேன். இல்லனா இப்படியே இருந்துடுறோம். என்னாலாம் போன்லாம் பண்ண முடியாது. ஏதோ பாசம் இருக்கு அது இதுன்னு சொன்னல, பாப்போம் அந்த பாசக்கார பேராண்டி போன் பண்றாரா இல்லையான்னு. அது எப்படி போன் பண்ணாம இருப்பா? அவன் கண்டிப்பா போன் பண்ணுவான், நீ வேணா பாரு. அதையும் தான் பாப்போன்னு சொல்லிட்டேன்ல, விட. பேட்டையை மீனாட்சி கிட்ட போன் பேசக்கூடாது, அவங்கள பேச விடாம பண்ணி இந்த சண்டையை வளர்த்து விட வேண்டியதுதான். ஏத்தா மீனாட்சி, கொஞ்சம் போன் கொடுத்தா நான் சுதாக்கு ஒரு போன் பண்ணிக்கிறேன். என் போன்ல சார்ஜ் இல்ல. உன் போன்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொன்ன? என் போன்ல ஒன்லி 25 காசு. என் போன்ல ஒன்லி 10 காசு இருக்கு. போன்னா போகாது. நீ ஒரு வேலை பண்ணு, அம்மா கிட்ட போன் வாங்கி பேசிக்க போ. சைலண்ட்ல போடுறது. ஹலோ, செல்போன் கடை மணியா?
ஒன்றும் இல்லை மணி, என் மகன் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தான். அதை எப்படி சைலண்டில் போடுறதுன்னு தெரியல. கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆமாம்மா, அந்த ஃபோன் தான். சைடு பட்டனை தட்டி லாக்கை எடுத்துட்டு கீழே தள்ளணுமா? ஆமாம், இங்கே லவுட் ஸ்பீக்கர் கொலை மாதிரி ஒரு படம் வருது, அதை அமுக்கணுமா? ஏய், கிருன்னு கூட சத்தம் வரக்கூடாது, மொத்தத்தில் அமைதியாக இருக்கணும். அப்போ அதே பட்டனை திருப்பி அமுக்கணுமா? அழுத்திட்டேன், அப்படித்தானே? நீ சத்தம் வராதுல்ல? அப்போ சரி, ரொம்ப நன்றி மணி, நான் வச்சிடுறேன். மீனாட்சி ஏத்தா, ஆ? இந்த அப்பத்தா சொன்னா நீ கேப்பியா? என்ன? புருஷன் பொண்டாட்டி நான் இப்படி சின்ன சின்ன சண்டை வர்றது சகஜம்தா. ம்ஹும். சட்டு புட்டுன்னு ஒரு புள்ளைய பெத்து கொடு, எல்லாம் சரியா போயிடும். ஆ, ஆ. ஏய், எதுவும் சொல்லிவிடாதா. முன்னு இத சாப்பிட்டு ஓவரா பேசுற. போ. ஏய் ஏய் ஏய், ஏன் சும்மால் அடியாத்தி, என்ன இந்த புள்ளைக்கு புசுக்கு புசுக்குன்னு கோவம் வருது? ஃபோனுக்காக தானடா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்படி மீனாட்சி கிட்ட பேசுவேன்றத நானும் பார்த்தேன். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேறா? ஒருவேளை நேற்று நம்ம கோமா பேசினதில் கோச்சிக்கிட்டாலோ இருக்கும். திரும்பவும் ஃபோன் பண்ணி ஒரு சாரியை கேட்டுற வேண்டியதுதான். மருமகன் பேச முடியாம ரொம்ப தவிக்கிறாரு போல இருக்கே. என்னாச்சு? என்னடா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற? மாமா மேலே கோவத்தில் இருக்கியோ? சாரிடா, அது நேற்று நீ வரலன்னு சொன்னதும் மாமா லேசாக கோவப்பட்டேன். நான் எப்போவும் உன்ட்ட அந்த மாதிரி பேசினதில்லை, நேற்று ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். சாரிடா. பேசுடா, மாமாட்ட பேச மாட்டியா? பாரு, சத்தியமா இனிமேல் கோவப்பட்டு அப்படி குரலை சுற்றி உன்ட்ட பேச மாட்டேன். டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எதுக்குடா அப்படி பண்ற? இங்க அம்மா கூட நான் தான் நினச்சி பார்த்துக்கிட்டேன். கலையரசிலாம் வரவே இல்லை. நீ அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. கலையரசியா? அது யாரு அந்த கலையரசி? நிஜமா மீனாட்சி, ஈஸ்டா, மாமாவை நம்பு. ஒரு வார்த்தை பேச. ஏன் மீனாட்சி இப்படி கெஞ்ச விட்ற? நீ மட்டும் இப்போ பேசல, அப்புறம் மாமா நேரில் வந்துவோம் பார்த்துக்க. ஹலோ, என்ன கட் பண்ணிட்டா? பேசாம நேர்லயே போயிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நேராக போனால் அந்த ஆள் மூஞ்சியெல்லாம் முடிக்க வேண்டி வரும். இன்னொரு வாட்டி பேசி பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க மருமகனே. மீனாட்சி. ஹலோ ஹலோ மீனாட்சி. ஹலோ, யாருங்க பேசுறது? என்ன மீனாட்சிக்கு ஃபோன் பண்ண இவர் பேசுறாரு? மாத்திக்கிட்டு டெல் பண்ணிட்டோமா? மீனாட்சி. ஹலோ, யாருங்க பேசுறது? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மீனாட்சி கிட்ட பேசணும். ஹலோ, யாரு? பசுபதியா? மீனாட்சி கிட்ட பேசணுங்க. சொல்லு பசுபதி. பசுபதி இல்லைங்க, மீனாட்சி எங்க இருக்கா? மீனாட்சி. நான் நல்லா இருக்கேன் பசுபதி, எனக்கு ஒண்ணு இல்ல. கிராஸ் டாக்லாம் வர வாய்ப்பே இல்லையா? ஏன் இந்த நெட்வொர்க் எனக்கு இப்படி சோதிக்குது?
கொடுங்க மருமகனே. மீனாட்சி கிட்ட பேசணும். ஐயோ அது முடியாதுங்களே. ஏன் முடியாது? அது வந்து மருமகனே, என் மக என்கிட்ட வந்து அவ போனை கொடுத்து, அப்பா கண்ட காளி பசங்க பிக்காளி பசங்க எல்லாம் போன் பண்றாங்க, அதனால என் போனை நீங்களே வச்சுக்கீங்கப்பா. ஏதாவது போன் வந்தா நீங்களே பேசுங்க, முக்கியமானவங்க யாராவது பேசினா மட்டும் என்கிட்ட கொடுங்கப்பான்னு சொன்னா. நீங்க முக்கியமானவரா எனக்கு தோணலையே மருமகனே, அதனால அவகிட்ட கொடுக்க முடியாது. இனிமே நீங்க மீனாட்சி கிட்ட பேசவும் முடியாது. அநேகமா கண்டவங்களாம் போன் பண்றாங்கன்னு சொன்னது உங்களை தான் நினைக்கிறேன். இனிமே போன் பண்ணாதீங்க மருமகனே. நீங்க எத்தனை தடவை போன் பண்ணாலும் நான் தான் போன் எடுப்பேன். தேவையில்லாம போன் பண்ணி பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. போனை வச்சிடட்டுமா மருமகனே? பை.